ஹாய் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்தைய தினத்துல ஒரு காரியம் நடந்ததுங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அதை யோசித்து யோசித்து அப்படியே மைண்டே ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். ஏசப்பா கிருபையில இன்னைக்கு சரியாயிட்டு. அது என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். சரியா? நேற்றைய தினத்துல நான் கடையில இருந்து நான் வரச்சுல கையில காசு வச்சிருந்தேன். காசு கை தவறி கீழ போட்டேனா, இல்ல என்ன பண்ணேன்? எப்படி தொலைஞ்சிச்சுன்னு தெரியல. ஜெபின கூடணும்னு நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். கடையிலேருந்து ஜெபின கூடணும்னு ஸ்கூலுக்கு போயிட்டேன். போயிட்டு ஜெபின் என்னாலும் ஸ்நாக்ஸ் கேட்பாரு. அப்போ வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சனி, ஞாயிறுக்கு சேர்த்து நான் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வாங்கி குடுப்பேன். எல்லா நாளும் ஜெபின் மட்டும் ஏதாவது ஒரு ரூ. 5 ரூ. 10 கேட்பான். மற்ற நாள் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரணும். வெள்ளிக்கிழமைனா பொதுவா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவேன். அது மாரி வாங்கணும்னு சொல்லிட்டு பர்ஸு ஜிப்ப திறக்கேன், காச காணோம். எனக்கு அழுகணும் அழுக தாங்க இல்ல. ஐய்யய்யோ! நான் எப்படி மிஸ் பண்ணேன்? எப்படி மிஸ் பண்ணேன்? யோசித்து யோசித்து பார்க்கேன். எனக்கு நான் எங்க விட்டேனே தெரியல. எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னுட்டே தெரியல. கடைக்கு விட்டேனா? கடைக்கு வெளியில விட்டேனா? எப்படி மிஸ் பண்ணேன்? இல்ல யாராவது எடுத்துட்டாங்களா? அப்படியே பல குழப்பம். அப்படியே யோசித்துட்டே அப்புறம் கடைக்கிட்டலாம் கேட்டு பார்த்தேன். யாரும் பார்க்கல. அதில இல்லன்ட்டாங்க. வீட்டுக்கு வந்தெல்லாம் எனக்கு ஒரே அழுக. ஐய்யய்யோ! பிள்ளைகளுக்கு ஒண்ணும் வாங்கிட்டு வரலையே! கையில காசு இல்லையே! காசு இல்லையேன்னு. சரி ஃபோன் பண்ணி கூகுள் பேன்ட்டு ஒண்ணு இருக்கு. அதில எதுலயாவது காசு இருக்கும். சில நேரம் எப்படினாலும் அதில காசு இருக்கும் கொஞ்சம். சரின்னு சொல்லிட்டு அந்த கூகுள் பேய ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா, நம்ம நேரங்க அநியாயத்துக்கு அதில செல்லுல பேலன்ஸ் இல்ல. ஐய்யய்யோ! செல்லுல வேற பேலன்ஸ் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு மண்டை ரொம்ப பிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க செல்ல வாங்கி என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சு காசு போட்டு விடுங்க. செல்லுல பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் பேலன்ஸ போட்டுட்டு, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்ல. எப்படி நான் காச மிஸ் பண்ணேன்? எப்படி விழுந்துச்சு? ஐய்யய்யோ! பிள்ளைகளுக்கு ஒண்ணும் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கவலையோட நான் செல்ல எடுத்து பார்க்கேன். கொ கையில சில்லறை கூட இல்லன்னா தான், அ பணத்த நம்ம வீணா செலவு பண்ணது ஞாபகம் வரும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு போட்டிருந்து. ஐய்யய்யோ! இது என்னடா வம்பா போச்சு. கையில காசு நம்மட்ட இப்ப இல்ல. இல்லாததுனால நம்ம வீணான செலவு பண்ணியிருக்கோமோ! அப்படின்னுட்டு வேற யோசனை. இது கரெக்ட்டா அந்த ஸ்டேட்டஸும் வந்துச்சு பாருங்க. அப்படின்னுட்டு அத பார்த்துட்டு இன்னும் மைண்டு இதாயிட்டு. ஐயோ! நம்ம வீணான செலவு நெறைய வாட்டி பண்ணியிருக்கோமோ! அ இப்போ நம்மட்ட சில்லறை கூட இல்லன்னோனே தான் இந்த இதெல்லாம் யோசனைலாம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மனசுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா யார்ட்டயாவது சொல்லுவோம் அப்படிதானே! அதே மாரி நான் ஒரு அக்காட்ட எப்பவுமே சொல்லுவது உண்டு. அது அக்காட்ட கூட சொல்லல. இந்த மெசேஜ படிச்சுட்டு அக்காவுக்கு அந்த மெசேஜ் அனுப்பி விட்டுட்டேன். அனுப்பி விட்டுட்டு அப்படியே குழம்பிட்டே இருக்கேன். அப்புறம் நைட்டு ஃபுல்லா ஏசப்பாட்ட கேட்கேன். ஏசப்பா நான் எங்க போட்டேன்னே தெரியலையே ஏசப்பா! எப்படி தொலைஞ்சுச்சு? எப்படி தொலைஞ்சுச்சு? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதே மைண்டு. அப்புறம் காலையில பார்த்தீங்கன்னா, காலையில நான் கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில அப்படியே ரோட்ல போயிட்டுருக்கேன். போயிட்டே இருக்கும்போது அந்த தாத்தாக்கு ஒரு 80, 82 வயசுட்ட இருக்கும். அந்த தாத்தா கரெக்ட்டா நான் டூ வீலர்லேருந்து இப்படி வந்துட்டுருக்கேன். எனக்கு எதித்தாப்புல ஒரு அ கவர்மெண்ட் பஸ் வருது. அந்த தாத்தா எனக்கு முன்னாடி தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸ பார்க்கல. பஸ்ஸ பார்க்காம அப்படியே கிராஸ் பண்ணிட்டாங்க. கிராஸ் பண்றதுக்கு அப்படி வாராங்க. நான் ஓடியே போய் நின்னு, "தாத்தா" அப்படின்னு பிடிச்சு அந்த பைக்க நான் என் வண்டியில இருந்தே பிடிச்சுட்டேன் தாத்தாவ. பைக்க விட்டுட்டு ஒருத்த கையில பைக்க பிடிச்சுட்டு, "தாத்தா பஸ் வருது" அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சேன். அந்த பஸ்ஸுக்காரரு ஒரு ஹாரன் கூட அடிக்கல. ஆனா தாத்தா காப்பாத்திட்டேன். தாத்தாவ பிடிச்சு இழுத்தேன் பாருங்க. தாத்தா, "அம்மா ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நீ நல்லா இருக்கணும். உன் பிள்ளைலாம் நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும்மா. நீ காப்பாத்துனியே" அப்படின்னு பின்னால இருக்கிறவங்கலாம் தேங்க்ஸ் சொன்னாங்க. ஆனா அந்த தாத்தா ரொம்ப இதா சொன்னாங்க. எனக்கு டோட்டலா நான் அந்த காசு தொலைச்சதே மறந்துட்டேன். எனக்கு அந்த ஞாபகம் அதுலருந்து வரவே இல்ல. அந்த மைண்டுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருந்தது பாருங்க. இந்த தாத்தாவ காப்பாத்தணும்னு அந்த தாத்தா சொன்ன வரிகள், "நீ நல்லா இருக்கணுமா, உன் பிள்ளைலாம் நல்லா இருக்கணுமா" அப்படின்னு சொன்னது, உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரியவர்கள் ஆசீர்வாதமா இல்ல என்னன்னு தெரியல. எனக்கு அந்த ஞாபகமே வரல அந்த காசு போனது. என்ன ஒண்ணு வந்தது அப்படின்னா, ஆ ஏசப்பா உயிர் பிச்சை போட்டு தந்தாங்களே! நம்மளுக்கு இவ்ளோ நாள் சுகமிழந்து தந்திருக்காரே! காசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு
சீர் இல்லாம போவோம். அப்புறம் திருப்பி எப்படினாலும் வெள்ளியும் பொண்ணும் அவருடைய இது. அவர் எங்க இருந்தாவது யார் மூலமா எப்படியாவது எனக்கு வந்துரும். எதுக்கு நான் அத போட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மைண்டே அப்புறம் அந்த இதே எனக்கு நெனைப்பே இல்லங்க. ஆனா அந்த தாத்தாவ ஏசப்பா அற்புதமா பாதுகாத்தாங்க. எனக்கும் அந்த நேரத்துல அந்த தாத்தாவ பிடிச்சு நவுட்டுறதுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்த தந்தாரு. அந்த தாத்தா உண்மையிலே ஏசப்பா கிருபையில நல்லா இருக்கணும். அந்த நேரத்துல தூதர்கள கொண்டு பாதுகாத்து கொள்ற மாரி என்னையும் கொண்டு ஏசப்பா அந்த தாத்தாவ பாதுகாத்தாங்க. எனக்கும் அந்த வீணான சிந்தனை, வீணான எண்ணத்துல இருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை குடுத்தாங்க. ஆண்டவருக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்றேன். ஏன்னா, சிந்தனை சிதறடிக்கும்போது நம்மளுக்கு வேற நெனப்பே வராது. அதே யோசித்துக்கிட்டே இருக்க தோணும். இந்த நெனப்பு வந்த பிறகு அந்த தாத்தாவ காப்பாத்திட்டேன். அப்பா அந்த தாத்தாக்கு ஏசப்பா உயிர் குடுத்துட்டாங்க. நல்ல வேளை, நல்ல வேளை தாத்தா பாதுகாத்தாங்க. அப்படியே நெனச்சுட்டே இருந்தேன் பாருங்க. எனக்கு ஒரே சந்தோஷம் இன்னைக்கு சனிக்கிழமைன்னோனே, எனக்கு அந்த சிரிப்பிலேயே வந்து வீட ஃபுல்லா கிளீன் பண்ணேன். எல்லாம் தொடச்சேன். எல்லாம் கழுவி விட்டு பெருக்கி கிருக்கி எல்லாம் தொடச்சு வீடெல்லாம் நீட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீங்களும் எந்த காரியமானாலும் ஏசப்பா பார்த்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல பாரத்த போட்டுருங்க. ஏசப்பா உங்கள ஆசீர்வதிப்பார். ஓகே பாய்.